அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் பக்ரா 130வது வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்லுவான், ஒமை யரகப் அம் மில்லத் இப்ராஹீம இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவனை தவிர, தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்டவனை தவிர இப்ராஹிம்னுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடியவன் யார்? வலக்கத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா. இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் நல்லடியார்களாக நாம் தேர்ந்தெடுத்தோம். ஒஃபித் துன்யா ஒஃபில் ஆஹிரத்தி லமினஸ் சாலிஹின். மறுமை நாளில் அவர் நல்லடியார்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். இதனால் தான் என்னமோ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறும் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. சஹீஹ் இப்னு மாஜா, முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸு நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் கான லஹு சஅத்துன். யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஃபலம் யுதஹி, குர்பானி கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையினுடைய இடத்துக்கு கூட அவர் நெருங்க வேண்டாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? யார் குர்பானி கொடுக்கலையே, வேண்டுமெனே குர்பானி கொடுக்கலையே, அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை வெறுத்தவராக ஆவார்.